நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு மத்தி மீனை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தேங்காய் பாலோட அளவை வந்து குறைச்சிக்கலாம். இல்லை நார்மலாக குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லா மீனையுமே வந்துட்டு இதில் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, உரப்பு வந்து உங்களுக்கு இன்னும் வேணுமா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து அந்த மீன் வேகிறது வரைக்கும் நீங்கள் வேக விடணும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஃபிஷ்ஷுமே வந்துட்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, ஓரளவு பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போது இது கூட தேவையான அளவு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.